ரஜினிகாந்த் படத்தை பிரபலப்படுத்துறதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகலையோ அரசியலில் வரணும்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. இஸ் பாப்புலாரிட்டி இஸ் ஹியூஜ். அவர் ஒரு சின்னத்தனமான வேலை பண்ணுற அளவுக்கு அவர் சின்னத்தனமான மனுஷன் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ அவர் குடும்பத்தில் குழப்பிட்டாருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது நான் இல்லைன்னு மறுக்கலை. அவர் குடும்பத்தில் வந்து குழப்பம் இருக்கலாம். ஏன்னா இப்போ நானே ஒரு தவறு பண்ணுறேன்னா என் ஒய்ஃப் வந்து ஏங்க அதெல்லாம் பண்ணுறீங்க, சும்மா இருங்க, கை காலை வச்சுட்டு சும்மா இருங்கன்னு திட்டு வந்து நம்மளாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏங்க உங்களுக்கு அரசியல் இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கலாம், தெரியாது. அவர் என்கிட்ட இதை பற்றி பேசினதில்லை. ஆனால் அவருக்கு அரசியலுக்கு வரணும். அவர் சொல்லுவார், இந்த டிராஃபிக் ஜாம் முதல்ல ஒழிக்கணுங்க, அமெரிக்காவில் இருக்க மாதிரி ஏதாவது பண்ணோம், ஜனங்களுக்கு இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன். நாங்கள் இப்போ இவ்வளோ பிளானிங் வச்சுருக்கிறது ஏன் வர மாட்டேங்கிறார்? நம்மளாம் ஒரு சாதாரணமாக ரஜினிகாந்த் நடிகர்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் வந்து ஏதோ மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது பண்ணோம், இது பண்ணோம், அது ஏதாவது ஒரு திங்க் பண்ணிட்டே திடீர்னு கூப்பிடாரு, சாமி இந்த இந்த பிளான் சொல்கிறாங்களே அது இப்படி போட்டு பார்த்தா என்ன, சத்துணவு திட்டம் இந்த மாதிரி பண்ணால் என்ன, வீட்டுக்கு அமிச்சா என்ன, சத்துணவத்தில் அது போட்டால் என்ன, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா என்ன. என்ன சார் இப்படிலாம் திங்க் பண்ணுறீங்க? ஆமாங்க, திடீர்னு தோணித்து, மார்னிங் குழந்தைக்கு பட்னியாக வரும்ல, 1 மணி வரைக்கும் பட்னியாக இருக்குமே, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க 7 பசங்க தானே. சார் நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும், நீங்கள் வரலன்னா விட மாட்டேன், பார்க்கலாம் சாமி அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு திங்கிங் உடையவர் ஏன் வரலன்னு எனக்கே புதுதாக தான் இருக்குது. அந்த எந்த விதமான யூகங்களுக்கும் நான் இடம் கொடுக்க தயாராக இல்லை, தப்பாகவும் பேசுறதில்லை. ஆனால் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.